சேலாகு. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும் மரேசாவூர் மூப்பனான லாலாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பையா வீட்டு வம்சங்களும் யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ் சாராப் என்பவர்களும் யசுபிலேகுமே. இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சேலாகின் புத்திரர் மெல்லிய புடவை நெய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள். யூதா தேசத்தில் அஸ்பையா வீட்டு வம்சத்தை சேர்ந்தவர்களே மெல்லிய புடவையை நெய்யக்கூடிய திறமைசாலிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தொழில் திறமையை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அஸ்பையாவின் வீட்டு வம்சத்தார் சந்ததி பரம்பரையாக மெல்லிய புடவையை நெய்யும் தொழிலை செய்து வருகிறவர்கள். அஸ்பையா வீட்டு வம்சத்தார் மரேசே ஊரில் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேவையான மெல்லிய வஸ்திரங்களை நெய்து கொடுத்தார்கள். சேலாகின் சந்ததியை சேர்ந்தவர்களில் சிலர் குயவராயிருந்து ஜனங்களுக்கு தேவையான மண் பாண்டங்களை செய்து கொடுத்தார்கள். இவர்கள் எல்லோரும் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். தாவீதின் காலத்திலே இவர்கள் மோவாபியரை அடக்கி அவர்களை ஆளுகை செய்தார்கள். சேலாகின் சந்ததியார் மோவாபியரை துரத்திவிட்டு அந்த ஸ்தலங்களிலே குடியேறினார்கள். ஆனால் சேலாகின் சந்ததியார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தில் இவர்கள் குயவர்களாகவும் தோட்ட வேலை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் பாபிலோன் தேசத்து ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணுகிறார்கள். சேலாகின் வம்சத்தார் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்தாலும் அவர்கள் அங்கே வசதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பாபிலோன் தேசத்து ராஜாவின் வேலையை விசாரிப்பதினால் அந்த தேசத்திலே அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிருக்கிறது. அவர்களுக்கு முக்கியத்துவமும் இருக்கிறது. ஆகையினால் சேலாகின் சந்ததியார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வரவில்லை. அவர்கள் பாபிலோன் தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்.